அனுதினமும் ஆண்டவரோடு காலைதோறும் புதிய கிருபை. என் அன்புறவுகளை, ஆண்டவராகிய இயேசு நம்மை பார்த்து சொன்ன ஒரு ஆறுதலான தைரியமான வார்த்தை, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று யோவான் 14:1 ஆண்டவர் சொன்னார். ஆண்டவரை விசுவாசிக்கிறது நல்லது. ஆனால் இருதயத்தில் கலக்கம் இல்லாமல், சந்தேகம் இல்லாமல், பயமில்லாமல் விசுவாசியுங்கள். இறைவன் நமக்கு பகிர்ந்து கொடுக்கிற விசுவாசம் வெளியேறப்பெற்ற பொக்கிஷமாகும். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, அழிந்து போகிற பொன் அக்கினியிலே சோதிக்கப்படும், அதைவிட அதிக விலையேறப்பெற்ற உங்கள் விசுவாசம் என்று. அப்படி என்றால் தங்கம் என்ன விலை விற்கிறதோ அதைவிட அதிக விலையேறப்பெற்றது உங்கள் விசுவாசம். 100 கிலோ தங்கத்தை வைத்து செய்ய முடியாததை கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை கொண்டு நிச்சயமாய் செய்ய முடியும். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே அக்கினியின் உக்கிரங்களை அவித்தார்கள், ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், சாவ கொடுத்தவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். இப்படி விசுவாச பட்டியலில் எபிரேயர் 11 நம்முடைய புத்தி கெட்டாத பெரிய பெரிய அற்புதங்கள் எல்லாம் பெற்று அனுபவித்திருக்கிறார்கள் நம்முடைய முற்பிதாக்கள். அது யாரும் சொல்லுகிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சி நம்மளை சூழ்ந்திருக்கிறபடினாலே உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். எதற்காக நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ அவைகளை நிச்சயம் பெற்றுக்கொள்வீர்கள். நம்முடைய தேவன் பொய்யுரையாதவர். மகிமையின் பிதாவே, இந்த காலை வேளை நம்முடைய வார்த்தைகளை கேட்கின்ற சிறியோர் பெரியோர் அத்தனை பேரை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். யாரெல்லாம் எதற்காகலாம் உம்மிடத்தில் விசுவாசம் வைக்கிறார்களோ அவைகள் எல்லாவற்றையும் நீர் வாய்க்க செய்ய வேண்டும் என்று உடைய வேலைக்காரனாக நான் இவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. காட் பிளஸ் யூ. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், சகலம் நன்மைக்கு எதுவாய் முடியும். ஆமென்.